புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, இதுதான் எங்கள் பாட்டி ஊர். எங்கள் அம்மா பிறந்த ஊர் கொடூர் என்ற கிராமம். சிற்றூரிலே இருக்கிறேன். கூழ்வார்த்தல் நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைத்தார்கள். எனக்கு மிகவும் பிடித்த ஊர்களில் இதுவும் ஒன்று. நாங்கள் இருக்கிற புதுச்சேரியில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த கொடூர் என்ற என்னுடைய தாய் பிறந்த ஊர். இங்குதான் நான் பிறந்தவுடன் இருந்திருக்கிற ஊர். நான் முதலே என்னுடைய தவழ்ந்த ஊர் என்று சொல்லலாம். பிறந்த ஊர் போல்தான் அதுவும். அப்பேற்பட்ட இந்த கொடூர் என்ற கிராமத்தில் என்னுடைய மாமா திருஞான சம்பந்தம் கட்டிய சிவன் கோயில் இருக்கிறது. இந்த கோயிலைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். தான் பிரம்மாண்டமான கோபுரத்தோடு கட்டிய கோயில். ஆகவே இந்த கூழ்வார்த்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். அந்த நிகழ்வை எல்லாம் என்னுடைய உறவினர்களோடு, நண்பர்களோடு, ஊர் பொதுமக்களோடு, சிறிய ஊரிலே தான் சிறப்பானது ஒரு விழா. அபிராமி அந்தாதியை பார்க்கின்ற போது பக்தி எவ்வளவு சிறந்தது, பக்தி எல்லாம் தரும் என்பதற்கு நிறைய உதாரணம் இருக்கிறது. தாரமர் கொன்றையும் சண்முக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்று அபிராமி பட்டர் முதலிலே கணபதிக்கு வணக்கம் சொல்லி அபிராமி அந்தாதியை எழுதினார். அதே போலத்தான் பாடினார். அதே போலத்தான் இங்கு அம்மனை அழைக்கிறார்கள். பம்பை உடுக்கையோடு அழைக்கின்ற போது அம்மன் வந்து அருள் ஆசி தந்தது. அடுத்தது தொடங்கினார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடைவோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே என்று சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட அபிராமி பட்டருக்கு சிறப்பை தந்த அம்மன் கூழ்வார்த்தல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. அதிலே கலந்து கொண்டு நாம் இந்த சிற்றூரிலே எல்லாம் இயற்கை வளத்தோடு குளக்கரை. இந்த குளத்திலே தான் அந்த கூழையும் கரைப்பார்கள். புலம் நிரம்பி வழியும் என்று நம்பிக்கை. ஆனால் மழை கொஞ்சமாவது பெய்தது. நானும் பார்க்கிறேன். வருடம் கூழ் ஊட்டுகின்ற போது ஒரு வாரத்துக்குள் கொஞ்சம் மழையை கொடுக்கிறது. ஆனால் சென்னையிலே வெளுத்து வாங்கிவிட்டது. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு பல மாற்றங்களை தருவது ஆன்மீகமா என்று தோன்றுகிறது. பாருங்கள், இயற்கை எவ்வளவு வளம். வற்றாத குளம். இந்த குளத்திலே தான் நீராடி மகிழ்ந்திருப்போம். பெரிய குளம். எல்லாம் மகிழ்வும் கிராமத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் இதாங்க என் மாமா கட்டிய சிவனாலயம். இப்போது உச்சி வெயில் காலமாக இருக்கிறதால் பூட்டி வைத்து விடுவார்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், பாருங்கள். இதான் சிவலிங்கம் கீழே கிடைக்கப்பட்டது. பூமியிலே கிடைக்கப்பட்டு அதை ஒரு பெரிய ஆலயமாக மாற்றி தந்தார். பக்கத்திலே திருமண மண்டபம் இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிவன் ஆலயம். அருள்மிகு கொன்றைவார் குழலி உடன் கொடூரப்பன் என்று பெயரை வைத்தார். 7 அடி உயர கம்பீரமான சிவலிங்கம் பாலை ஊட்டுகின்ற போது நீல நிறமாக மாறிவிடும். ஆற்றல் பெற்ற சிவன் ஆலயம்.
விநாயகர் ஆலயம் இருக்கிறது, சண்டிகேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது, முருகர் ஆலயம் இருக்கிறது, நவகிரகம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது இந்த ஆலயம் வழியாக சென்று இப்பொழுது உள்ள முத்துமாரி அம்மனுக்கு வந்துவிட்டோம். ஏழை முத்து மாரியம்மன். அங்கு குளக்கரையிலே கூழை கங்கைக்கு கரைத்துவிட்டு இப்பொழுது அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி. எல்லோரும் அமர்ந்து கொண்டு இந்த பம்பை உடுக்கை வர்ணிப்பார்கள், சாமி வரவழைப்பார்கள். அபிராமி பட்டர் எப்படி 100 பாடலை பாடி அம்பாளை அபிராமியை வர வைத்தாரோ அதே போல இங்கு வர வைக்கிறார்கள். நிறைய பாடல் அபிராமி பட்டர் பாடி பாடி பரவசப்பட்டு நம்முடைய அபிராமி வந்து தன்னுடைய கம்மலை எடுத்து போட்டு எப்படி பௌர்ணமி ஆக்கினாலோ அதே போல் இவர்கள் பாட பாட வெம்பெருமான், சிவபெருமான், கோவிந்தன் எல்லோரும் வருவார்கள். அபிராமி பட்டர் பாடினார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லென எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அவ்வளவு அற்புதமான பாடலை நமக்கு தந்திருக்கிறார். அதே போலதான் இங்கு வர்ணிக்க இறைவன் வருவான், வந்து அம்பாள் வருவாள், ஏற்றுக்கொள்வாள் என்று நம்பிக்கையோடு வர்ணனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு முடித்துவிட்டு எங்கள் பாட்டியுடைய ஃப்ரெண்டு, நல்ல வயதான மூதாட்டி ஐஸ்கிரீம் என்று கேட்டார்கள். வாங்கி கொடுத்துவிட்டு நானும் அந்த ஐஸ்கிரீமை உண்ணுகிற காட்சியை பார்க்கிறோம். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. கிராமத்தில் அது பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு மெய் மறந்து போனேன். என்னோடு அமர்ந்து கொண்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது அவ்வளவு சிறப்பு. இப்படித்தான் கிராம வாழ்க்கை ஒரு நாள் சிறப்பாக சென்றது. ஆகவே நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் சிற்றூருக்கு செல்லுங்கள். தூய்மையான அன்பு, தூய்மையான காற்று, தூய்மையான பக்தி எல்லாம் நிறைந்திருக்கிற சிற்றூர் எனக்கு மிகவும் பிடித்த ஊர். எங்கள் பாட்டி ஊர். 7 ஊர் எங்களுக்கு கிராமம் இருக்கிறது. அந்த 7 ஊர் கிராமத்திலும் எல்லா சிறப்பும் இருக்கிறது. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம்.